நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகேயு என்ற ஆயக்காரன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். ஆமேன். ஆயக்கார தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேயு என்ற மனிதன் அவ்வழியாய் வந்த இயேசுவை பார்க்க வகை தேடினான். என்றால் இவன் ஒரு மிக குள்ளன். இவனது வேலை ரோம அரசாங்கத்துக்கு வரி வசூல் செய்து தருவது மற்றும் அந்த வரி வசூலிப்பவர்களிடம் லஞ்சம் வாங்குவதும் இவனது வழக்கமாயிருந்தது. சகேவுக்கு இயேசுவை பார்க்க ஆசை, ஆனால் இவன் குள்ளனாயிருந்தான். கடைசியாக இயேசு வரும் வழியில் இந்த காட்டத்தி மரம் நின்று கொண்டிருந்தது. இந்த மரத்தை குறித்து நாம் ஆராயும் போது யாவருக்குமே உதவாத மனிதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த சிக்கமோர் ட்ரீ, அந்த ட்ரீயை நாடுகிறான். தன்னை 4 பேர் பரியாசம் செய்வார்கள், அவமானமாக கருதுவார்கள். எப்படியாவது வாழ்க்கையில் இயேசுவை பார்க்க வகை தேடி காட்டத்தி மரத்தில் ஏறி பார்த்து விட்டான். எரிகோவில் அநேக பயன் தரும் மரங்கள் இருந்தாலும் ஒன்றுக்குமே உதவாத யாவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த காட்டத்தி மரத்தை சூஸ் செய்தது எப்படி? இயேசு நடந்து செல்லும் வழியில் ஓரமாக நின்று கொண்டதால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் வாசிக்கலாம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சமுதாயத்தில் அற்பமானவராகவும் பரியாசத்திற்கும் அவமானத்திற்கும் உட்பட்டவர்களாக இருக்கலாம். அன்று சகேயுவை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் தான் தேவை. ஒருவேளை ஜனங்கள் மத்தியில் அற்பமான ஊழியக்காரராக கூட இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் தான் விசேஷமானவர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.